365 நாள் ஒரு மனிதனின் கதையும் அவன் கடந்து வந்த பாதையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். 365 நாள் கேலண்டரில் இருக்கிற நம்பர் தான், ஆனால் ஒரு மனுஷனுக்கு அது உயிரோட கடந்து வந்த காலம். இந்த 365 நாளில் அவன் சிரிச்சிருப்பான், யாருக்கும் தெரியாமல் அழுதுருப்பான், தோத்திருப்பான், திரும்ப எழுந்திருப்பான். ஒரு நாள் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான், இன்னொரு நாள் பெட்டில் படுத்துட்டு இன்னைக்கு மட்டும் போதும்னு யோசிப்போம். இந்த 365 நாளில் யாருக்கோ கனவு நிறைவேறியிருக்கும், யாருக்கோ கனவு நிறைவேறியிருக்காது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு லெசனை கற்றுந்துருப்பாங்க. அன்னைக்கு ஒரு பொண்ணு இந்த 365 நாளில் தான் நினச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுவாள். ஆனால் அது அவளுக்கே தெரியாமல் போகும். ஒரு பையன் இந்த 365 நாளில் எல்லாரும் பார்க்குறதுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பான், ஆனால் உள்ள அவன் ரொம்ப கஷ்டத்தில் சுற்றிட்டுருப்பான். இந்த 365 நாளில் சக்ஸஸ் மட்டும் இல்லை, இதில் ஃபெயிலியர்ஸும் இருக்கும், ஃபியர்ஸும் இருக்குது, சைலண்ட் பேட்டலும் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நீ இந்த எல்லாத்தையும் கடந்து வந்து இங்கே மாசாக நிற்கிற பாரு, அதுதான் முக்கியம். நியூ இயர்னா மேஜிக் இல்லை, ஜனவரி 1 இல்லை, எல்லா கஷ்டத்தையும் திரும்ப மீள முடியும்னு இல்லை அந்த ஜனவரி 1. ஆனால் நியூ இயர்னா இன்னொரு சாய்ஸாக நம்ம எடுத்துக்கணும். திரும்ப ட்ரை பண்ண, திரும்ப நம்பு, திரும்ப எழுந்து நில்லு. இந்த 365 நாள் கடந்து இங்கே வந்திருக்கல்ல, இது நீ வீக்குன்னு இல்லை, நீ சர்வைவர் பண்ணுறன்றதுக்கான ஒரு முயற்சி. சரியா? வெல்கம் டு நியூ இயர். ஸ்லோவாக போகலாம், ஆனால் நிற்காமல் போகணும். சரியா? ஸோ இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்துருந்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், மறைக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 365 நாள்ன்றது விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கடந்து வந்த பாதை தானே தவிர, நம்ம நிறைய அதில் எமோஷ்னலாகவும் ஆகிருப்போம், கோவப்பட்டிருப்போம், சிரிச்சிருப்போம், அழுதுருப்போம் நிறைய. ஸோ சில ஏமாற்றத்தையே பார்த்துருப்போம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு நடந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much, friends.